திருத்தூதர் பணிகளை படிப்பதற்கான ஒரு எளிய கட்டமைப்பு என்ன அப்படி என்று சொல்லி நாங்க பார்க்கும்போது அத ரெண்டு அடிப்படைகள்ல வச்சு இந்த திருத்தூதர் பணியை நாங்க ஆராயலாம். ஒன்று வந்து இடங்கள், எந்த இடத்துல இந்த கதை நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லியும், அதுல அந்த இடங்கள்ல வரக்கூடிய முக்கியமான நபர்களுடைய அடிப்படைகள், மனிதர்களுடைய அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது இந்த மைய வசனத்தை ஒரு கட்டமைப்பின் அடிப்படையாக கொள்ளலாம். அதாவது இயேசு திருத்தூதர் பணிகள் 1:8 அல்லது லூக்கா நற்செய்தியின் இறுதியிலேயோ சொன்ன இந்த வார்த்தை, முதல்ல ஜெருசலேம்ல தங்கியிருங்கள், பிறகு யூதேயா சமாரியா உலகின் கடை எல்லை வரை நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன இந்த 3 வட்டங்களாக நற்செய்தி விரிந்து விரிந்து செல்லுகிற, விரிவடைந்து செல்லுகிற ஒரு நிலையை நாங்க காணலாம். அப்படி பார்க்கும்போது 1-7 வரையான அதிகாரங்கள் எருசலேமுக்குள்ள நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படி என்று சொல்லி எங்களுக்கு காட்டி நிற்குது. இயேசுவினுடைய விண்ணேற்பம், பெந்தகோஸ்தே திருவிழா, முதல் திருச்சபையினுடைய உருவாக்கம், தொடக்க கால போதனைகள், துன்புறுத்தல், மறைசாட்சி ஸ்தேவானுடைய திருத்தொண்டர் ஸ்தேவானுடைய மரணம், அதை மையமாக வைத்து இந்த முதல் 7 அதிகாரமும் ஜெருசலேமுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன என்று சொல்லி எங்களுக்கு காட்டி நிற்குது. அடுத்து 8-12 வரையான அதிகாரங்கள்ல நாங்க பார்க்கிறோம் அடுத்த சர்க்கிளுக்குள்ள நற்செய்தி அறிவிக்கப்பட செல்லுது. யூதேயாவுக்கும் சமாரியாவுக்குள்ளே நற்செய்தி நுழைவதை நாங்க பார்க்கலாம். இந்த ஜெருசலேமில் 7ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில நாங்க பார்க்கிறோம் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு பவுல் பவுல் முதலிய பேர் சவுல், இந்த சவுலுடைய தலைமையில ஒரு பெரிய ஒரு துன்புறுத்தல் ஜெருசலேமில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இடம்பெறுது. அதனால கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமை விட்டு வேற வேற இடங்களுக்கு சிதறடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படியா பார்க்கும்போது பிலிப் என்ற திருத்தூதர் சமாரியாவுக்கும் எத்தியோப்பிய அதிகாரியிடம் போய் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நிலை. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் அதுல ஒரு முக்கியமான ஒரு தருணம், சவுல் தமஸ்குக்கு போற வழியில சவுளுடைய மனமாற்றம், பேதுரு கொர்னேலியோங்கிற ஒரு புறவினத்தாரை சந்திப்பது, இதன் மூலமாக நற்செய்தி அடுத்த வட்டத்துக்குள்ள செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது யூதேயா சமாரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய புறவினத்தாரிடம் நற்செய்தி பரவுவதை நாங்க இந்த 8-12 அதிகாரங்களை நாங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த புத்தகம் 28 அதிகாரங்களை கொண்டது. அப்ப 13-28 வரையான அதிகாரத்துல நாங்க பார்க்கக்கூடியது இந்த நற்செய்தி எப்படியாக ரோமை வரை நற்செய்தி செல்லுகிறது. ஐரோப்பாவுக்குள்ள நற்செய்தி போவதும், கொரிந்து பெரும் பகுதிக்குள்ள கொரிந்துல கிரேக்க பெரும் நகரில பெரும் ராஜ்யத்துக்குள்ள நற்செய்தி போவதும், ரோமை பெரும் ராஜ்யத்துக்குள்ள நற்செய்தி போவதும், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியாவின் பகுதிகளுக்கு நற்செய்தி விதமாக எடுத்து செல்லப்படுகிறது. அப்படியே இந்த நற்செய்தி ரோமையில பவுல் கைது செய்யப்பட்டு அங்க நற்செய்தி அறிவிக்கப்படுவதோடு 28ஆவது அதிகாரத்தோட இந்த உலகின் கடை எல்லை வரை என்கிற அந்த வார்த்தை நிறைவுக்கு வருவதாக லூக்கா காட்டுகிறார். 28ஆவது அதிகாரத்துல நாம் ரோமையில பவுல் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர் நற்செய்தி பணிக்காக அங்கு நற்செய்தியும் அறிவிக்க போவார் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த நேரத்துல. விதமாக நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை செல்லக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில முக்கியமாக பவுலுடைய திருத்தூதுரை பயணங்கள் மத்தியதரை கடல் பகுதியை கடந்து இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பகுதிகள் இது மத்திய திரைக்கடல் பகுதி ஜியோகிராபிக்கலி. அப்படியே நற்செய்தி ரோமை நகர் வரை செல்வது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இப்படி புவியியல் அடிப்படையில நடந்த இந்த இந்த பயணத்தை வச்சு நாங்க இந்த செக்ஷனா பார்க்கலாம். அல்லது போனா முக்கிய தலைவர்கள் அடிப்படையில் சொல்லி பார்த்தோம் சொன்னா 1-12 வரை யாரு மெயினான பாத்திரம் என்று சொன்னா மெயினான கேரக்டர் பேதுரு திகழ்கிறார். 1-12 இவரோடு வரக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களும் இருக்கிறாங்க. ஸ்தேவான், யோவான், பிலிப்பு, ஆண்டவருடைய சகோதரன் யாக்கோப்பு. நான் சொன்ன ஆண்டவருடைய சகோதரன் போது அவர் கன்னி மரியாளுக்கு பிறந்த மகன் அல்ல. எங்களுக்கு தெரியும் ஆதாரபூர்வமாகவே ஜேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் யாருமே இல்லை. கன்னி மரியாள்
ஒரே ஒரு ஏக புதல்வனாக இருந்த இயேசு மட்டுமே. சகோதரர் என்னும் போது அது மறுபடியும் எங்களுக்கு கலாத்தியர் 1:19 எங்களுக்கு தெரியும் பார்த்தோம்னா, சகோதரர் என்னும் போது எங்கட கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி உடன்பிறவா சகோதரர்கள், ஒன்றை விட்ட மாமன், மச்சான், மச்சான் அந்த மாதிரியானவர்களும் சகோதரர்கள் தான் யூதர்கள் அழைப்பார். ஸோ அந்த ஆங்கிள் தான் ஆண்டவரின் சகோதரனான யாக்கோப் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு பிறகு 13 28 வரையான அதிகாரங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம், முக்கிய தலைவர்கள், அது முக்கிய நபர்கள் என்று பார்க்கும்போது பவுல் அங்கு முக்கியமான நபராக வருவார். லூக்கா அவருடைய ஒரு உடன் உழைப்பாளியாக, பயணத்தோழராக, திமோத்தேயு அவருடைய உடன் உழைப்பாளி, பயணத்தோழராக இப்படியாக வருவதை நாங்கள் காணலாம். சோ பவுலும் புறவினத்தார் பணியும் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம்னா 13 28 வரையான அதிகாரங்கள்ல இந்த நற்செய்தி பரவப்படுவதும் அங்கு முக்கிய நபராக பவுல் இருப்பது. இந்த காலத்துல நற்செய்தி நாங்கள் ஏற்கனவே ஜியோகிராபிக்கல் உலக உலக இடங்களுக்கு போறதை பார்க்கும்போது ஆசியா மைனர், கிரேக்கம், ரோமை பேரரசுகளுக்கு கூட நற்செய்தி செல்வது, ஆப்பிரிக்காக நற்செய்தி போவது, இப்படியாக நாங்கள் பார்க்கலாம். சோ 1-7 வரை நீங்க நினைவுல வச்சுக்கொள்ளலாம். ஜெருசலேமும் பேதுருவையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளலாம். 8-12 யூதேயா மற்றும் சமாரியா, அங்கேயும் பேதுருவும் மற்றவர்களும் இருக்கிறாங்க, பிலிப்பு இந்த மாதிரியானவர்கள். அடுத்ததாக கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் மாத்திட்டு வரேன். சோ நீ நினைவுல கொள்ளக்கூடிய ஒரு எளிய வரைபடம் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த புத்தகத்தை நாங்க படிக்கும்போது உங்களுக்கு மனதில் வரணும். ஓகே, 1-7 இருக்கிற அதிகாரங்கள் என்று சொன்னா அது ஜெருசலேம்ல நடக்குது. முக்கியமான தலைவராக இல்ல முக்கிய நபராக பேதுரு கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு. 8-12 யூதேயா சமாரியா பகுதிகள், அங்கும் பேதுருவும் மற்ற பிறர் என்னும்போது பிலிப்பு, யாகப்பர், ஸ்தேவான் இப்படியானவர்கள் இங்கு முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் 13-28 வரை உலகின் கடையெல்லை வரை நற்செய்தி போவதும் பவுல் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருப்பார். இது ஒரு மைண்ட்ல நீங்க வச்சுக்கொள்ளலாம். சோ இந்த நற்செய்தி உடைய மூவ்மெண்ட், ஜேசு ஆண்டவருடைய லூக்கா நற்செய்தி ஆரம்ப மாதங்களுக்கு தெரியும். ஜேசு ஆண்டவர் எங்கிருந்து எங்கு போகிறார், அந்த கதை நகர்ந்து செல்லுகிற வழியை நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். தொடக்கத்துல இருந்து ஒரு வட்ட வடிவத்தில் ஆரம்பமாகி ஒரு நேர்கோட்டு பயணமாக அந்த கதையை நகர்த்தி கொண்டு வர லூக்கா ஜெருசலேம்ல தொடங்கி மறுபடியும் ஆரம்பித்து இந்த நற்செய்தி அப்படியே நேர்கோடாக எங்க எடுத்துட்டு போறாரு என்று சொன்னா, யூதேயா சமாரியா ஊடாக அதை ஊடறுத்து உலகின் கடை எல்லை வரை என்று சொல்லி கருதப்படக்கூடிய ரோமை மட்டும் எடுத்து செல்லுகிறார். ஆகவே நீங்க வாசிக்கும் பகுதி எங்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது உதவும். ரைட். இதற்கு பிறகு நாங்க இப்ப ஒரு 10 தலைப்புகள் அல்லது 10 சாப்டர்ஸ்ல நாங்க 10 தலைப்புகள்ல இந்த முழு புத்தகத்தையும் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க இப்ப பார்க்கிறோம் முதலாவது திருத்துதர் பணி நூலை நாங்க பார்க்கும்போது முன்னுரையும் வாக்குறுதியும் 1வது அதிகாரத்துல நாங்க காணக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசு தோன்றுவதும், விண்ணேற்பு, மத்தேயா என்கிற ஒரு சீடர் யூதாசுக்காக தெரிவு செய்யப்பட்ட சீடர், அதுல இருக்கக்கூடிய இயேசுவினுடைய இறுதி பணிக்கொடை, ஆவியானவர் வருவார் என்ற அந்த வாக்குறுதி, இப்படியான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். சோ உயிர்த்தெழுந்த இயேசுவும் இறை அரசும் அப்படின்னும் போது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை தயார் செய்தார். 40 நாட்கள் என்று சொல்லி நாங்க காண்றோம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு காட்சி அளித்தது வெறும் ஆறுதலுக்காக இல்லை, மாறாக இறையரசை பற்றிய போதனைகளை அவர் உறுதிப்படுத்துறார். உயிருடன் அவர் இருக்கிறார் என்பதற்கு அவர் பல சான்றுகளை வழங்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஆவியோ அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேயோ அல்லது ஒரு ஆவி மாதிரி தோன்றவர் அல்ல, மாறாக இறந்தவர் உயிர்த்த ரிசன் கிரைஸ்ட், உயிர்த்த ஆண்டவர்.
உயிர்த்த கிறிஸ்து என்பதற்கான பல சான்றுகளை சீடர்களுக்கு காட்டுறார். அதற்கு பிறகு அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் வழங்கக்கூடிய தூய ஆவியினுடைய வாக்குறுதி 1ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வழங்கப்பட்டிருக்கு. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மட்டும் ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார். காத்திருக்குமாறு பணிக்கிறார். அவர் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளோம்னா நாம காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கு. தூய ஆவியானவருக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு நிலை நிச்சயமாக எங்களுக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படியான வல்லமையில நாங்கள் செயல்படணும். அந்த வல்லமை மனித ஆற்றலால மட்டுமல்ல. என்னடா இந்த பணியை செய்வதற்கு மனித ஆற்றல் போதாது, மாறாக விண்ணகத்திலிருந்து வரும் தெய்வீக ஆற்றல் அதான் தூய ஆவியானவர். அந்த ஆற்றலை கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அடுத்ததாக இந்த கொடை ஜெருசலேம், யூதேயா, சமாரியா அவர் ஏற்கனவே பார்த்ததை போல ஒரு ரோட் மேப்பை கொடுக்கிறாரு. இந்த எங்கு மட்டும் நாங்கள் இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் அப்படி என்ற இந்த வார்த்தை. அதுக்கு பிறகு யூதாசுக்கு பதிலாக மத்தேயா என்கிறவர் தெரிவு செய்யப்படுவது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கு. ஏனென்று சொன்னா இந்த 12 பேர் என்பது 12 கோத்திரங்களை குறித்து நிற்கிற இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்களுடைய அந்த நம்பர் பூரணமாக இருக்கணும். வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்பதற்காக தூய ஆவியானவர் பொழியப்பட வேண்டும் என்பதற்கு அதான் இந்த நிறைவு கிளைமேக்ஸ். அதுக்கு முன்னம் இந்த நம்பரும் பூரணமாக இருக்கணும். ஆகவே 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த நம்பர் கண்டென்டாக மறுபடியும் நிறைவாகும். ஒருவர் யூதாஸ் அந்த நிலையிலிருந்து அந்த நிலையை இழந்து போனார். ஆகவே அதை நிரப்புவதற்காக என்ன தகுதி இருக்கணும் என்று சொல்லி அவங்களே அதுல பார்க்கலாம். நாங்க சொல்றோம் இயேசுவின் திருமுழுக்கு முதல் விண்ணேற்றம் வரை அவரோடு இருந்தவராகவும் உயிர்ப்புக்கு சாட்சியாக இருந்தவராகவும் இருக்க வேண்டும் என்றது முக்கியமான கண்டிஷன், முக்கியமான ஒரு இருக்கணும் அப்படின்ற திரு தூதராக வர வேண்டும். அப்படியே பார்க்கும்போது 2 பேர் அங்கு தெரிவு செய்யப்படுறாங்க. அதுல ஒருவர் யார் என்று சொல்லி இந்த திருச்சபை முதல்ல செபித்து அதுக்கு பிறகு சீட்டு போட்டு மத்தேயாவை தெரிந்து எடுக்கிறார்கள். இது ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நியமனம். இதுல இருந்து இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசைன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஒரு பிஷப்பை செலக்ட் பண்ணும்போது அல்லது இந்த ஒரு ப்ரோசஸ் நிச்சயமாக இந்த மாதிரியான ப்ரோசஸ்கள் நடந்து கொள்ளப்படும். ஆயரை தெரிவு செய்வது, பாப்பரசரை தெரிவு செய்வது, ரோமையினுடைய ஆயர் அவர் தான் பாப்பரசர். இதே மாதிரியான ஓட்டிங் இன்றைக்கும் இருக்கு. எல்லா கருதினால்மாரும் போய் ரோமையில் தங்கி இருந்து உங்க உள்ளேயே இருப்பாங்க, வெளியே எந்த தொடர்பும் இருக்காது. அங்கே இருந்து சவிப்பதும் அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்றதும் வாக்களிக்கும், ஓட் பண்ணோம். இந்த சீட்டு போட்டு அந்த சீட்டுல யார் அதிகமாக வருகிறார்களோ அவர்கள் தூய ஆவியினுடையதன்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் இன்று வரை கொள்ளப்படுகிற ஒரு 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 விடயம். அதுல எங்களுக்கு தெளிவா தெரியும் தூய ஆவியானவருடைய செயல் அப்படி என்று சொல்லி பாருங்க. பாப்பரசர் பிரான்சிஸ் எங்களை காலத்துல வாழ்ந்த பாப்பரசர் மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவு செய்யப்படுவாருன்னு யாருமே எந்த மீடியாவும் அந்த நேரத்துல எதிர்பார்க்கல. அதே மாதிரி பாப்பரசர் லியோ என்ற பெயர் எங்கேயுமே அடிபடவும் இல்லை, இவர் இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா அந்த இந்த எலெக்ஷன் நடந்த டைம்ல ரோம்ல இருந்த ஃபாதர்ஸ் என்னோட பேசும்போது சொன்னாங்க இது உண்மையிலேயே ஒரு தூய ஆவியானுடைய செயல்பாடு தான் அப்படின்ட்டு. என்ன மீடியால நிறைய பேற்ற பேர்கள் எல்லாம் பாப்புலரா போய்கொண்டே இருந்தது. இவரா அவரா யார் பாப்பரசரா தெரிவா செய்யப்படுவாங்க. ஏன்னா அப்படி அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, மனிதர்களுடைய தெரிவு இல்லை, அவங்க தூய ஆவியானவருடைய தெரிவு அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. இந்த காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்ற ஒரு தலைவரை திருச்சபையை வழிநடத்த உலகளாவிய தலைவரை ஆண்டவர் தெரிவு செய்கிறார் என்பது இன்றைக்கு வரை உண்மையாதான். சீட்டு போட்டு மத்தையா தெரிவு செய்யப்படுகிறார். இது பாப்பரசர் இல்ல, இது ஒரு தெரிவு. இந்த 12 பேரை நிரப்புறதுக்கான 12 நம்பரை கோத்திரங்கள் 12 அந்த யூதாசால் ஏற்பட்ட அந்த இடைவெளியை நிரப்ப மத்தையா தெரிவு செய்யப்படுகிற அந்த அனுபவம். ஆகவே சீடர்கள் 12 இணைவதற்கு முன் அவர்கள் ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஒருமைப்பாட்டை உருவாக்கியவர் தூய ஆவியானவர். அவர்கள்
மத்தேயாவையும் பரபாஸ் இல்ல பர்சபா என்று சொல்லி ரெண்டு பேர் தான் கடைசியில் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த ரெண்டு பேர்ல யார் அப்படின்னு அவர்களை நிறுத்திவிட்டு தங்களுடைய அறிவால் ஒருவரை தெரிவு செய்யாமல் இறைவனிடம் ஒப்படைக்கிறார்கள். அனைவரின் உள்ளங்களையும் அறிந்திருப்பவரான ஆண்டவரே, இந்த இருவரில் நீர் யாரை தெரிந்தெடுப்பீர் என்று காட்டியருளும் என்று அவங்க ரெண்டு பேர்ட பேரையும் போட்டு எடுக்கிறாங்க. இவருடைய பெயர் தெரிவு செய்யப்படுகிறது. ரைட். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு தருணம், இந்த திருத்தூதர்கள் தூய ஆவியினுடைய வருகைக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு தருணம். நினைக்கிறேன் எங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கும் இது முக்கியமானது. யாருக்கெல்லாம் விசுவாச தளர்ச்சி இருக்கோ அல்லது தூய ஆவி உங்களுக்கு என்ன நிரம்பணும் என்று சொன்னா, ஒரு பீரியட் எடுத்து நீங்க ஒரு டைம்ல நீங்க இந்த தூய ஆவி எனக்கு பொழியப்படணும் காலையில இரவு மத்தியானம் மன்றாடணும். சில நேரத்துல நீங்க தனியாக இருக்க கையை உயர்த்தி உங்களோட ரூமுல கோயில்ல எனக்கு தூய ஆவி ஆண்டவரை பொழியுங்கள், தூய ஆவியை பொழியுங்க. ஏன்னா தூய ஆவி பொழியப்படும் போது அது வேற லெவல்ல உங்களோட லைஃப் ஆண்டவர் அழைத்து செல்வார். நிறைய பிரச்சனை, நிறைய தளம்பல்களும் வறட்சியும் எங்களோட வாழ்க்கையில மனித மட்டத்துல நிறைய போராட்டங்களுக்கான காரணம் இந்த தூய ஆவி எங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போறதுதான். ஒருக்கா நான் பெற்றுக்கொண்டேன் என்றதால தொடர்ச்சி அந்த தூய ஆவி இந்த பிரசனத்துக்கு நான் இருப்பேன் என்று சொல்லவும் முடியாது. எனக்கு தூய ஆவியானவருடைய அருள் பொழிகை தினமும் தேவை. எனக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை எங்கட நாங்க சாப்பிட்றோம் எங்களோட உடலுக்கு வேண்டிய சக்திக்காக. ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களை தூய்மைப்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் எங்களை கவனிக்கிறோம், எங்களோட உடலை மனசை கவனிக்கிற மாதிரி எங்களோட ஆன்மாவை நிரப்புறதுக்கு தூய ஆவியானவரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. நினைக்கிறேன் அதிகமாக தேவை. ஒரு கிழமையில ஒருக்கா அல்லது ஒரு மாசத்துல ஒருக்கா கேட்டுட்டு அது அப்படின்னு சொன்னா, இன்றைய காலம் நான் முகம் கழுவினா அப்படியே நான் இனி நாளைக்கு முகம் கழுவ மாட்டேன் காலையில, அது திருப்பி அடுத்த கிழமை தான் முகம் கழுவணும்னு சொன்னா எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்தா தெரியும். ஸோ தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்றத நாங்க அடிக்கடி அடிக்கடி, குறிப்பாக நாங்க எங்களுக்கு பசி எடுக்கும் போது நாங்க போய் சாப்பிட்ற மாதிரி, எங்களுக்கு அந்த வறட்சியான நிலை உணரும் போது பேசிக்கா நாங்க போக வேண்டியது இங்க இருக்கிற இடத்துல இருந்து தூய ஆவியானவரை பார்த்து மன்றாடுறது. கோயிலுக்குள்ள போய் அமைதியாக இருந்து கைகளை உயர்த்தியோ அல்லது எப்படியோ தூய ஆவியானவருடைய அருள் பொழிகை உங்களை நிரப்போணும், உள்ளத்தை நிரப்போணும் என்று மன்றாடுவது மிக மிக முக்கியமான ஒரு படிப்பினை வந்து எங்களோட வாழ்க்கைக்கு. ரைட். இப்ப அடுத்த நாங்க ரெண்டாவது டாபிக்ல போறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த 28 அதிகாரத்தையும் 10 தலைப்புகள்ல நாங்க பார்க்கிறோம். இது ரெண்டாவது தருணம். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நாங்க பார்ப்போம். ஸோ ஜெருசலேம்ல திருச்சபையினுடைய பிறப்பு என்ற தலைப்புல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த பகுதி திருச்சபை எப்படியாக தோன்றுகிறது, எவ்வாறு தூய ஆவியினுடைய அருள் பொழிவோடு ஆரம்பித்து திருச்சபை என்னும் போது சீடர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் அதிகாரத்தோடு எல்லா விதமான சவால்களையும் மேற்கொண்டு அவர்கள் திருச்சபை எப்படி வளர்ந்தது என்று சொல்லி முக்கியமாக நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு நாங்கள் இதுல பார்க்கலாம். அதுல முதலாவது நாங்க பார்க்கிறோம் பெந்தகோஸ்து அன்று நடந்த அந்த நிகழ்வும் பேதுருவினுடைய முதல் மறையுரையை நாங்க பார்க்கிறோம். ஸோ இதை நீங்க இப்பவே பரலலா நீங்களும் திருத்துதர் பணியை வாசிங்க. நினைக்கிறேன் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு தருணம் திருத்துதர் பணியை வாசிக்கிறது. ஸோ இப்ப 2ஆவதுல இருந்து 5ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் தான் திருச்சபையினுடைய அதிகாரபூர்வமான பிறந்த நாள், பெந்தகோஸ்து நாள் வரும் பொழுது. அது ஒரு மிக மிக முக்கியமானது திருச்சபையினுடைய வாழ்வில். ஜேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிரைஸ்ட் இவெண்ட், ஜீசஸ் இவெண்ட்லையும் உலக மனித வரலாற்றிலையும் மிக முக்கியமான தருணம் இது. ஒரு கம்ப்ளீஷன் என்று கூட எங்களுக்கு சொல்லலாம். ஜேசு ஆண்டவர் பிறந்ததுக்கான காரணமும் இங்கதான் நிறைவு பெறுது. அவர் சிலுவையில கொல்லப்பட்டதும் அவர் உயிர் தெழுந்ததும் எல்லாமே முக்கியமான தருணங்கள். ஆனா இந்த தூய ஆவியானவர் பொழியப்படுவது என்றுதான் அந்த அருள், அவர் ஆவியை அனைவருக்கும் வழங்குகிற அந்த தருணம். அது வரைக்கும் எல்லாருக்கும் வழங்கப்படாத ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்ப இந்த பெந்தகோஸ்து நாளன்று தூய ஆவியானவர் சீடர்கள் மீது பொழியப்படுகிறாரு. இன்னும் சில நேரத்துக்கு பிறகு அங்கு கூடியிருந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட 3000 பேருக்கு தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். சோ அன்றைக்கு என்ன நடக்குது? மேல் மாடி, அதே மேல் மாடி, அந்த மேல் மாடி இராப்போசனாரை
அதே மேல் மாடியில சீடர்கள் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க. தாய் மரியாள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சீடர்கள் எல்லாரும் விலகி போற நிலையில இருக்கிறாங்க. ஆனா தாய் மரியாள் தான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு திருத்துதர் பணியில நீங்க தெளிவா பார்க்கலாம். அன்னை மரியாளோட அங்க இருக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னா, சில நேரத்துல அன்னை மரியாள் அவரோட வாழ்நாள் எடுத்து நீங்க தியானித்து பார்த்தா பெரிய ஒரு மௌனத்தினூடாக தான் அவங்க பயணித்து வருவாங்க. காத்திருப்பினூடாக தான் அவங்களோட வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கும். அதிகமா பேசுவதில்லை. பல கேள்விகளூடாக தான் மனித மட்டத்துல பல கேள்விகள் தாய் மரியாளுக்கு இருந்திருக்கும். சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு குழப்பமான நிலைகள் தான் அது. எல்லாம் நாங்க எதிர்பார்க்கிற நடந்து கொண்டு போனா எங்களுக்கு ஈஸி வாழ்க்கையை போறது. ஆனா மாதாவினுடைய அந்த 7 காயங்களை நீங்க தியானிக்கும் போது தெரியும். சிமியோன் சொன்ன மாதிரி ஒரு இதயத்தை வால் ஊடுருவும்ன்றதும், பிறகு குழந்தை கிடைக்க, அதுக்கு முதல் குழந்தை கிடைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதும், அதுக்கு பிறகு எகிப்துக்கு ஓடி போறதும், அப்படியே பார்த்தோம்னா சிலுவை அடியில இருக்கிறதும், இயேசுநாதரை சிலுவையோடு காண்றதும், இயேசுவை பற்றிய பிழையான தகவல்களை கேள்விப்படுவதும், ஒரு பாவிகளோடு சேர்ந்து திரிகிறார் என்பதும், இப்படி பல பல கேள்விகளுக்குள்ளாகவே தான் நிறைய என்ன இந்த வாழ்க்கை வந்துச்சு. ஒரு பெரிய காத்திருப்பு, வெயிட்டிங், மௌனமாக காத்திருக்கிறது என்றதுக்கு வாதா இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டான நிலைக்கு வந்துட்டாங்க. சில நேரத்துல எங்களோட வாழ்க்கையில இப்படிதான் ஆண்டவர் என்ன காரணம் என்று சொல்லி எங்களுக்கு பதில்கள் எங்களுக்கு தெரியாது. எதற்காக எங்களை ஆண்டவர் பல கஷ்டமான அனுபவத்துக்களால கொண்டு போறார் என்று சொன்னா சில நேரத்துல இதுதான் காரணம். ஏதோ ஒரு பெரிய ஒரு இதுக்கா. சோ இப்ப சிலுவை அடியில மாதா தாய்மரியால் இருந்த நேரத்துல இயேசுநாதருடைய அந்த இந்த இறப்பை பார்க்கும்போது, தன்னுடைய இளைய இளம் மகன் இப்படி கொல்லப்படும் போது 1000 கேள்விகள் அவன் மனதுல வந்திருக்கு. எங்க கடவுள் தந்தை ஏன் மௌனமா இருக்கிறார், அல்லது எங்க கபிரியல் தூதர் எங்க என்று தேடி இருப்பா. நீங்க சொன்ன எல்லாமே பொய்த்து போச்சே அப்படின்ட்டு பல கேள்விகள் மனித மட்டத்துல வந்திருக்கு. ஆனா பாருங்க, அதுல கம்ப்ளைனிங்கோ அல்லது இந்த அங்கலாய்ப்பு மனதில் இருந்தாலும் ஒரு ஏக்கத்தோட இருக்கிற ஒரு தாய்மறியால். இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. என்ன சொல்றாருண்டா, அந்த விலாவை இந்த வாளால் அந்த ஈட்டியால குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அந்த ரத்தமும் தண்ணீரும் தூய ஆவியும் புது வாழ்வையும் குறித்து நிற்கிற அடையாளம். தாய்மறியால் ஏற்கனவே இயேசு ஆண்டவரை தன்னுடைய தூய ஆவியால கருவுற்றிருந்தார். இயேசு ஆண்டவரை பெற்றிருந்தார். இந்த அனுபவம் அவளுக்கு புதுசு இல்லை. மறுபடியும் சிலுவை அடியில அந்த அருள் பொழிவு அவ கிடைக்குது. இந்த காரணங்கள் எல்லாம் தான் சிதறி போயிருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு அன்னை மரியாள் என்ன செய்யறாங்க, மேல் மாடியில போய் காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல சீடர்கள் அங்க இருக்கல அப்படின்னு சொன்னா கட்டாயம் இயேசு சொல்லிட்டு போற கட்டாயமா எல்லாரும் அங்க ஒரு கட்டளையை கொடுக்கிறார், நீங்க மேல் ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். ஆனா நாங்க பார்க்கிறோம் சீமோன் பேதுரு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போற நிலைகள் இருக்கு. கலிலியா கடல்ல ஒரு மீன் பிடிக்க திருப்பி மலை மறுபடியும் போற ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு அங்க போய் அவர்களை மறுபடியும் அவர் சந்திச்சு மறுபடியும் அந்த 2ஆம் அழைப்பு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இதே மாதிரி சீடர்கள் எல்லாருமே மறுபடி விலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து என்ன தூய ஆவியானவர் பொழியப்பட்டிருக்கீர்கள். தூய ஆவி பொழியப்படும் போது ஆண்டவருக்கு உள்ள வாழுகிற ஒரு நிலை வரும். கிரைஸ்ட் இன் யூ அப்படின்ற ஒரு நிலை. பக்கத்துல இருக்கும்போது கடவுள் பக்கத்துல இருக்கிற நிலைக்கும் கடவுள் உங்களுக்கு உள்ள இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கடவுள் பக்கத்துல இருந்த நிலைகள், இயேசு பக்கத்துல இருந்த பொழுது இவங்களோட மனித சுபாவங்கள்ல பல பல பிழைகளும் போட்டிகளும் பொறாமைகளும் சிலருக்கு இருந்து கொண்டே இருந்தது. யார் பெரியவர் என்ற போட்டி இருந்தது, அவங்களுக்குள்ள பிணக்குகள் இருந்தன. மனித மட்டத்திலே தான் தடுமாறி கொண்டது. ஆனா இந்த தூய ஆவியினுடைய அருள் பொழிவுன்ற நிலை காட் இன் தெம், ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு உள்ள இறங்கும் போது, அதான் தலையில நெருப்பு நாவுல தூய ஆவியானவர் இறங்கி வர்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் தூய ஆவியானவர் கடவுள் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார். அது முற்றிலும் வேறுபட்டது. கடவுள் இயேசு பக்கத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நாங்க பார்க்கலாம், இன்ஸ்பயர் ஆகலாம், ஆர்வத்தோட நாங்க இருக்கலாம். ஆனா இன்னும் எங்களுக்கு அந்த பவர் போதாது. இப்பயும் கூட அப்படித்தான். நாங்க நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள்
கத்தோலிக்கர்கள் வந்து இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கிற நிலைகள்ல தான் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது வந்து மிக மிக முக்கியமானது. தூய ஆவிக்குள்ளே வாழ்ற ஒரு நிலை என்று தூய ஆவியால நிரப்பப்படும் போது அதுக்கப்புறம் நாங்க பார்க்கிறோம், பயந்து அஞ்சி இருந்த சீடர்கள் எவ்வளவு தூரம் போறாங்க, எவ்வளவு தூரம் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு, எவ்வளவு தூரம் ஞானத்தோட செயல்படுறாங்க, எவ்வளவு பொறுமையோட செயல்படுறாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கிற நிலையை நாங்க பார்க்கலாம். சோ இவ இந்த விளக்க நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, தாய் மரியாள் தான் சீடர்கள் எல்லாரையும் மறுபடியும் கூட்டிக் கொண்டு போய் அங்க வைத்திருக்கிற அந்த நிலை. அதற்காக ஒரு வகையில பார்க்கும்போது தாய் மரியாளுடைய தயாரிப்பு இந்த 33 ஆண்டுகள் அவங்கள தயாரித்து கொண்டு வந்த ஒரு நிலை இது வந்து. ஓகே, இப்ப தூய ஆவியானவர் அவர்கள் மீது பொழியப்படும் பொழுது நடந்த சம்பவத்தை நாங்க வந்து திருத்துதர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க கட்டாயம் வாசிச்சு பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள் அங்க நடக்குது. பல இடங்கள்ல இந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் அவரவர் மொழியில பேதுரு பேச தொடங்கும் போது அவரவர் மொழியில கேட்கிறாங்க. அதாவது இந்த யோயேல் உடைய இறைவாக்கை பேதுரு கோட் பண்ணி இதை பேசுவார். கடைசி நாட்களில் கடவுள் தம்முடைய ஆவியை ஒரு சிலருக்கு மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்கள் மீதும் பொழிவார் என்று ஜோயல் முன்னறிவித்திருந்தார். இறுதி நாட்களில் நான் மாந்தர் அனைவர் மீதும் என்னுடைய ஆவியை பொழிந்தருள்வேன், என்னுடைய ஆவியை பொழிந்தருள்வேன் எனும் போது என்னது, இப்ப சாத்தான் அடைக்கப்பட்டுட்டான். ஏதேன் தோட்டத்தில் சூழ்ச்சியில இந்த அருள் நிலையை இழந்த நிலையில இருந்து சாத்தான் அவருடைய இடத்துக்கு இப்ப கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறான். இப்ப மனிதர்கள் எல்லோருமே வந்து அந்த இழந்த அந்த அருள் அப்படின்னும் போது கடவுளோடு இணைந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நாங்கள் எல்லோரும் இப்ப வைக்கப்படுகிறோம். தூய ஆவி பெறப்படும் போது இந்த நிலை எங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜோயேல் 2:28 இருக்கிற அதே வசனத்தை திரு தூதர் பணி 2:17 நாங்க பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம், நீங்க மறக்கக்கூடாது. ரைட், இந்த மீட்பின் வாக்குறுதி, இந்த மீட்பின் வாக்குறுதி தான் இது. பேசிக்கலி இந்த மீட்பின் வாக்குறுதிக்காக தான் அவங்க எல்லோருமே காத்திருந்தாங்க. ஜோயல் தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியமான நிறைவினுடைய பகுதி என்று சொல்லலாம். அல்லது போனா அது வரைக்கும் ஒரு சில பேருக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்தது, மோயிசனுக்கு இருந்தது, ஒரு சில அரசர்களுக்கு இருந்தது, இறைவாக்குனர்களுக்கு இருந்தது. இருந்த அந்த தூய ஆவியினுடைய அருள் பொழிவு இப்பொழுது எல்லா மக்களுக்கும் சோ மச் டெமோக்ரட்டைஸ்டு, எல்லாருக்கும் இது கிடைக்கும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வழிபடும் எவர் மீட்பு பெறுவர் என்ற அந்த வரி. சோ பேதுருவினுடைய உரையில அவர் கோட் பண்ணி இதை சொல்றாரு. அஞ்சி இருந்த பேதுரு இவர் தூய ஆவியினுடைய வல்லமையோடு எழுந்து நின்று இயேசுவின் உயிர்ப்பை பற்றி பறைசாற்றுகிறார். பழைய ஏற்பாடு இறைவாக்குகளை கோட் பண்ணி குறிப்பா ஜோயலை கொண்டவர் ஆற்றிய இந்த பேருரையை கேட்டு அன்றைய தினமே சுமார் 3000 பேர் திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறார்கள் என்றது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அது அவங்க ஒரு சாதாரண ஒரு பின்னணியில வந்தவர் வந்து சாதாரண மொழியை அவங்களோட ஊர் மொழியை பேசும்போது அங்க இருந்தவர்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்றது. பாபேல் கோபுரத்தின் போது கடவுளாக நினைத்த மனிதர்கள் சிதறி போனார்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் அப்படிதான் முடியுது. 12ஆம் அதிகாரத்துல வரலாற்று புத்தகம் ஆரம்பமாகுது. சிதறி போன நிலை வந்து பாவத்தினுடைய உச்சக்கட்டம். அது எல்லா பாவம் மனிதன் நுழைந்த பிறகு இந்த முதல் 11 அதிகாரத்திலேயே எவ்வளவு தூரம் நாங்கள் அருள் நிலைய மனிதர்கள் இழந்திருக்கிறோம் என்றதை படம் பிடித்து காட்டுகிற கதைகள் தான் இந்த முதல் தொடக்க நூல் ஆதியாகமத்துல முதல் 11 அதிகாரத்திலையும் எங்களுக்கு வைக்கப்படும். ஆதாம் அவளுடைய பாவத்தில இருந்து, காயினா அவளுடைய பாவத்தில இருந்து அப்படியே பெரிய 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 வந்து ஒரு கட்டத்துல எப்படின்னு சொன்னா இப்ப முழு மனிதர்கள் எல்லாருமே கடவுளை கடவுள் ஆகணும் என்ற அளவுக்கு ஒரு பாபியல் கோபுரத்தை கட்டும்போது கடவுள் என்ன செய்யறாரு, சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. அவங்க பேசுற மொழியை மாத்தி விடுறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த தருணத்துல நடக்கிறேன்னு சொன்னா ஒரு ஒருமைப்பாடு நடக்குது. எங்கெங்க இதெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா யூதேயால இருந்து வந்தவர்கள், அரேபியால இருந்து வந்தவர்கள், எல்லாம் இருந்து மீடியன்ஸ், பார்த்தியன்ஸ், மொசபத்தோமியா இந்த பகுதியெல்லாம் இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பகுதிகள். மொசபத்தோமியான்னு சொன்னா ஈராக், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெர்ஷியா, பார்த்தியன் என்றது பெர்ஷியா, இந்த எம்பையர், தென் ஈரான்.
இங்கால கப்பதோனியா, போந்தோஸ், ஆசியா மைனர் பகுதிகள், கிரேத்தே, சீரேன், இயேசுநாதருக்கு சிலுவை சுமந்த சீரேன் ஊர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, ஆப்பிரிக்காவுடைய மேலே இருக்கிற பகுதி, லிபியா, எகிப்து, ரோமையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே வந்திருக்கிற நேரத்துல இவங்க பேசக்கூடிய எல்லாருமே யூதர்கள் வந்திருக்கிறாங்க. எதற்கு? பெந்தெகோஸ்து யூதர்களுடைய திருவிழாவை கொண்டாட 50வது நாள், பாஸ்கவுக்கு பிறகு 50வது நாள் கொண்டாட வந்திருக்கிற அந்த திருவிழா வேளையில தூய ஆவி பொழியப்படும் பொழுது ஒரு ஒருங்கிணைப்பு எப்படி? இவர் ஒரு மொழியை பேசும்போது எல்லோரும் தத்தம் மொழியில அதை புரிந்து கொள்ளுகிற அந்த நிகழ்வு 2/5/17 12 நாங்க காண்றோம். கட் பண்ணி